ஓம் சீதாரா நேயர்களுக்கு வணக்கம். கர்மாவிலிருந்து நம்மளுக்கு பெரும் அளவில் விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒரு மந்திரத்தோட வந்திருக்கேன். இந்த மந்திரத்தை நீங்க மனப்பாடம் செய்யணுமோ இல்ல உச்சரிப்பு செய்யணுமோ, அதை சாண்ட் பண்ணணுமோ, உரு போடணுமோ அவசியம் இல்லை. சும்மா இந்த மந்திரத்தை பார்த்தாலே போதும். அப்போ இது என்ன பண்ணணும்? நம்ம வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல, ஆஃபீஸ்லோ, எந்த இடத்துல நீங்கள் நிறைய இருக்கீங்களோ அந்த இடத்துல இதை ஒட்டி வச்சுட்டு சும்மா இதை பார்த்துட்டே இருந்தாலே போதும். நம்மளுடைய கர்மாலாம் ரொம்ப கழிய ஆரம்பிச்சு. இதுல என்ன சொல்றாங்கன்னா 1,00,000 நெகட்டிவ் இயான்ஸ் ஆஃப் நெகட்டிவ் கர்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 1,00,000 நுணுக்கங்கள் கர்மாவை செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இது போக்கக்கூடிய மந்த்ரா. இது கர்மாவை போக்குறது மட்டுமல்லாது பியூரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுத்திகரிப்பையும் பண்ணும், நம்மளை தூய்மையாக்கும் இந்த மந்த்ரா. இந்த மந்த்ராவை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஹானு பஹஷ பராஹியே ஸ்வாஹா, ஓம் ஹானு பஹஷ பராஹியே ஸ்வாஹா, ஓம் ஹானு பஹஷ பராஹியே ஸ்வாஹா. இந்த மந்திரம் சாண்டிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த கார்டை வாங்கி ஒட்டி வச்சுக்கணும். இல்லை இது உங்களால் கையால் வரைய முடியும்னா வரைஞ்சி ஒரு பேப்பரில் வரைஞ்சி ஒட்டி வச்சுக்கோங்க. ஒட்டி வச்சுக்கும் போது உங்களுக்கு நெகட்டிவ் கர்மாலாம் உங்ககிட்ட இருக்கும், கெட்ட கர்மாலாம் விலகிடும். அதான் இந்த பார்த்து கொண்டே இருந்தால் 1,00,000 யான்ஸ் ஆஃப் கர்மா போகும்னு சொல்லி நம்பப்படுது இல்லையா? ஸோ அதனால் இதை ஒட்டி வச்சுட்டு பார்த்துட்டே இருங்க. எப்பெல்லாம் உங்கள் கண்ணில் படுற மாதிரி இதை ஒட்டி வச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் பார்க்க 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 அதுலேருந்து அந்த நெகட்டிவ் கர்மாலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. ஒன்று. இதுலேயே கீழே இன்னொரு மந்திரமும் இருக்குது. அந்த மந்திரம் என்னென்னா உங்களை கிளார்வான்னா என்ன அர்த்தம்னா, கிளேர்னா கிளியர், அதாவது தெளிவாகன்னு அர்த்தம். ஸோ கிளேர்வாண்ட் அப்படி சொல்லி சில பேர் அந்த டீயை ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி கிடையாது, கிளேர்வான். இந்த கிளேர்வான் என்ன அப்படின்னா, இந்த வான்னா இன்ட்யூஷன், பார்க்கறது, முன்னறிதல், ஒரு உள்ளுணர்வு, உந்துதல் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. சில பேர் ஒரு இடத்துல பார்த்தோன்னே இந்த இடத்துல இதெல்லாம் நடந்திருக்குன்னு அப்படி சொல்லுவாங்க. இல்லை இது நடக்க போகுது, ஃபோன் வந்தால் இந்த நம்பர் தான் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது நம்மளுக்கு இது நடக்கும் நடக்காதுங்கிற விஷயங்கள், இவங்க தான் வராங்க அவங்க தான் வராங்க அப்படி தெரிகிற விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கறது தான் இந்த மந்திரம். ஒரு 15 நாளைக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் பார்த்துட்டே இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அது அப்படியே மனதில் வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் அல்ல, இந்த மந்திரமும் நெகட்டிவ் கர்மா சொல்லக்கூடிய எதிர்மறை கர்மாவையும் போக்கக்கூடிய ஆற்றலை, அதாவது நீங்கள் முன்காலத்திலேயோ முன் ஜென்மத்திலேயோ ஏதாவது ஒரு கர்மா செஞ்சுருந்தீங்க, அதனால் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குன்னா அந்த கர்மாவையும் கழிக்கக்கூடிய ஆற்றல் இந்த மந்திராக்கு இருக்குது. இந்த மந்திரம் சொல்லவோ ஜபிக்கவோ தேவையில்லை, பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும். பட் நான் உங்களுக்காக சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அ ஆ ஷச மஹா, அ ஆ ஷச மஹா, அ ஆ ஷச மஹா. இது மட்டும் வேர்ட்ஸ் லெட்டர்ஸில் இருக்கும். சும்மா பார்த்துட்டே இருந்தாலே போதும், கர்மாவும் கழியும். அதே மாதிரி நம்மளுக்கு இது நடக்க போகுது அது நடக்க போகுதுன்னு முன்னாடியே சொல்கிற மாதிரி சிக்ஸ்த் சென்ஸ் மாதிரியும் வந்துடும். இது மட்டும் அல்ல, இது நீங்கள் எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் அடிக்கடி எங்கே பார்க்குறீங்களோ, நம்ம அடிக்கடி பார்க்குறது என்ன, ஃபோனு, கம்ப்யூட்டரு. அப்போது இந்த கம்ப்யூட்டர் முன்னாடி டெஸ்கில் வச்சுக்கலாம். இல்லை வீட்டில் நீங்கள் அடிக்கடி புழங்குற இடம்னு சொல்லுவாங்கள்ல, ஃபேமிலியெல்லாம் கேதர் பண்ணுற இடத்துல, இதை அழகாக ஃப்ரேம் பண்ணி கூட வச்சுக்கலாம். இல்லை இப்படியே நீங்கள் அடிக்கடி பார்க்குற இடத்துல வச்சுட்டாலே இந்த மாதிரி நெகட்டிவ் கர்மாலாம் கழிஞ்சு நம்ம கிளார்வாயினாக மாறி நம்மளுடைய வாழ்க்கை பாஸ்ட் லைஃப்பில் என்னெல்லாம் தப்பு பண்ணுமோ அதுலேருந்துலாம் விடுபட்டு வரலாம்.